ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R25 அப்படிங்கிற 250cc ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் இந்தியாவில் லான்ச்சிங் வந்து யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 250cc ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, KTMோட RC390 அண்ட் டிவிஎஸோட அப்பாச்சி RR310 அண்ட் BMWவோட G310RR அப்படிங்கிற இந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த R25 அப்படிங்கிற இந்த ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யமஹாவோட R25 அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, R3 அப்படின்னு நம்ம போகும்போது அந்த பைக்கோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா R25 தான் யமஹா வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாலையும் வந்து R25 தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக தான் வரப்போகுது. ஸோ சிங்கிள் சிலிண்டர் கிடையாது. இந்த R25யோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 249cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.5 ஹார்ஸ் பவரும் 22.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. இந்த R25யோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 km/லிட்டருங்க. அதிகபட்சமே 30 தான் கொடுக்கும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 km/h மேலே இந்த பைக்கால் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 110/70 செக்ஷன் டயரும், ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17-inch அலாவில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. R25 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்ஸாக தான் இருக்குது. இந்தியாவில் மேபி R7 இன்ஸ்பயர்டு R15 வெர்ஷன் 4 இருக்கிறதுனால மேபி பை ஃபங்க்ஷனில் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ட்வின் சிலிண்டர் அப்படிங்கும்போது ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் அதுக்கு மாதிரி கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டான பாடி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, லோ சீட் ஹைட், அதுக்கப்புறம் வைடான டயர்ஸ், ABS, ஃபியூல் இன்ஜெக்ஷன், லிக்விட் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் என்ன ஹையர் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கோ ஸோ அதுதான் வந்து இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. இந்த R25யோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பைக்கில் வந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மாடலில் தான் கொடுக்க போகிறாங்க, கோல்டன் கலர். இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லர் டைமண்ட் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. R25யோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் 780mm பார்த்தீங்கன்னா இதோட சீட் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. 166 kg வெயிட்டும், ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 14 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இருக்குது பழைய மாடலில். மேபி இந்தியா லான்ச் பண்ணும்போது டிஜிட்டல் அதாவது TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்கறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்க போறாங்க. இந்த பைக்கோட லைட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து வரப்போகுது. அண்ட் R25 அப்படின்னு எடுத்துக்கும் போது 250cc உங்களுக்கு கண்டிப்பாக சிங்கிள் சிலிண்டர் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ட்வின் சிலிண்டர் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நல்ல பார் அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 35 ஹார்ஸ் பவரும் 22 நியூட்டன் டார்க்கும் இருக்குது. ஸோ அதனால் இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாறுமாறான ஒரு வேகத்தில் வந்து இந்த பைக்கால் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பைக்கில் வந்து ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2,80,000 மினிமம் பேஸ் வேரியன்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹையர் வேரியன்ட் 3,20,000 வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் அப்படிங்கிறது ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளுக்கு டெஃபினட்டாக ஹையராக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த 2023 சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் ஏப்ரல் 1லேருந்து நிறைய பைக்ஸ், அதாவது நிறையன்னு சொல்ல முடியாது, எல்லா வெஹிக்கிளுக்கும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்
நாளில் R25 லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் ஹையர் வேரியண்ட் அப்படின்னு கொஞ்சம் இருக்க போகுது. ஸோ அதில் பேஸ் வேரியண்ட் வேணும்னா 2,80,000 வந்து லான்ச் பண்ணி சேல் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,20,000 வரைக்குமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதோட ப்ரைஸை பற்றி? ப்ரைஸ் ஓகே நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து அதிகமான ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் R25 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது. பட் இந்தியான்னு வரும்போது டெஃபினட்டாக ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ப்ரைஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகேவான ஒரு பைக்கை தாங்க Yamaha லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் R25 பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. R25 எனக்கு தெரிஞ்சு தீபாவளி அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.